இயல் 4 இலக்கண பொது. இதில் நம்ம உயர்திணை அக்ரிணை வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ மூவிடம் அதை பற்றி பார்க்கலாமா? மூவிடம் அதாவது இடத்தை 3 வகையாக பிரிப்பாங்க. என்னென்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா? தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலைனா நம்ம முன்னாடி இருக்கவங்களை குறிப்பது தான் முன்னிலை. படர்க்கை அப்படின்னா பல பேரை குறிப்பது தான் படர்க்கை. தன்மையை தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். தன்மை பெயர்கள்னால் பெயரை குறிப்பது. நான், யான், நாம், யாம். இது ஒரு மெம்பர், அதாவது ஒரு ஆளை குறிக்குது. சரியா? அப்போ இது பெயர்கள். இப்போ தன்மை பெயர்கள். வினை அதாவது செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் வினை. அப்போ தன்மை வினைகள்னால் வந்தேன், வந்தோம், அதாவது இது என்னன்னு சொல்லியது ஒரு செயலை குறிக்குது. அதனால் இது தன்மை வினைகள். மாதிரி முன்னிலையும் 2 பிரிக்கலாம். முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள். சரியா? முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கிறது தான் முன்னிலை பெயர்கள். பெயர் சொல் தானே நீ, நீ, வீர், நீங்கள், அதாவது இதெல்லாம் ஒரு பெயர் சொல். வினைகள்லாம் செய்யக்கூடிய செயல்கள், அதாவது முன்னாடி இருக்கவங்க செய்யக்கூடிய செயல்கள். நடந்தாய், அவள் நடந்து வருகிறாள், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சென்றீர்கள், அதாவது முன்னாடி இருக்கவங்க யாரோ போனாங்க, அப்போ இது ஒரு செயல். அப்போ சென்றீர்கள். மாதிரி படர்க்கையையும் 2 பிரிக்கலாம். என்னென்னு பாருங்கள். படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள். பலரை குறிப்பது தான் என்ன சொன்னால் படர்க்கை அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ பெயர் அவன், அவள், அவர்கள், அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகள்னால் பலர் செய்யக்கூடிய செயல்களை தான் படர்க்கை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், இதெல்லாம் ஒரு செயல். ஆனால் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால் இது படர்க்கை வினைகள்.